எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிராமத்து சமையல்ல வந்து நான் காய்கறி பிரியாணி செய்ய போறேன். இருக்கிற காயை வச்சு இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்லேயே சமைக்கிறோம். எப்போதும் வயலில் போய் சமைப்போம். ஏன்னா கொரோனா வைரஸால் இப்போ வந்து வீட்லேயே 144 தடவை ஊற்றுருவாங்க. வீட்லேயே சமைக்கிறோம். எல்லோரும் வந்து பாதுகாப்பாக இருங்க. அடிக்கடி கை காலை சோப்பு போட்டு கழுவுங்க. நாங்களும் கை காலை சோப்பு போட்டு கழுவிட்டு தான் அடிக்கடி இருக்கோம். உங்கள் பசங்களையும் அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறோம். இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம். நானும் என் தங்கச்சும். சூடாகிடுச்சு பாத்திரம். இந்த ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லா பட்டை வகைகள் ஊற்றுக்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சுருண்டோடு வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சும்மா சூப்பராக வருது. வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காரத்துக்கு அந்த மாதிரி பிரியாணி மசாலா, வச்ச காய் இதிலே போட்டு வதக்கிறேன். பீன்ஸும் கேரட்டையும் நல்லா இதில் போட்டு வதக்கிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த கிண்ணத்தால் 2 கிண்ணம் அரிசி எடுத்துருக்கேன். அதனால 4 கிண்ணம் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நாங்கள் 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். நல்லா இதை கிண்டி விட்டு மூடி கொதி வரட்டும். அப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சேர்த்தேன்னா உருளைக்கிழங்கு நல்லா குழன்னு போய்டும். நான் இப்போ கடைசியாக தான் என்றைக்குமே நான் சேர்த்துப்பேன். நல்லா இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ மூடி போட்டு இப்போ உருளைக்கிழங்கு போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து ரேஷன் அரிசி, பச்சை அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். நான் வேறு வந்து வீட்டு அரிசியே இல்லை, புழுங்கல் அரிசி இல்லை. நான் ரேஷன் அரிசி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னா அரிசிலாம் ஒன்றும் இல்லை, கடைலாம் திறக்கல. அதனால் நான் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்சு நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறேன்.
கொஞ்சம் மூடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். இறக்கி வச்சு நான் தம் போட போகிறேன். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சு தம் போட்டுக்கலாம். எங்களோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க பிரியாணி. நம்ம காய்கறி பிரியாணி செஞ்ச மாதிரி நல்லா கறி பிரியாணி மாரி சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சது மாதிரி தெரியல. நம்ம வந்து பாஸ்மதி அரிசி வாங்கி செஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு பாருங்க. பல பலன்னு சாதம் வந்துருக்கு. நல்லா சாப்பாடும் ருசியாக இருக்குது. இது வந்து ரேஷன் அரிசின்னு சொல்ல மாட்டாங்க. நான் ரேஷன் அரிசி பச்சரிசியில் செஞ்சேன். சூப்பராக வந்துருக்கு. எங்கள் அம்மா செஞ்ச பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சோன்னே சூப்பராக நல்லா இருக்குமா? ரிச்சிஸு சூப்பராக இருக்கா பிரியாணி? இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து நம்ம அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப செலவு இல்லை. ரேஷன் அரிசி செஞ்சது தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.